அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த்குமார் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவரை விடுவிக்க வேண்டும் என கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே இந்த வழக்கினுடைய பிரதான வழக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசில் விசாரணை நிலுவையில் உள்ளதாகவும் அந்த வழக்கினுடைய விசாரணை முடிவடையும் வரை இந்த அமலாக்கத்தினுடைய வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என கோரி தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி நேற்று உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த உத்தரவிற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்திலும் செந்தில் பாலாஜி தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் குற்றச்சாட்டு பதிவிற்காக அவரை ஆஜர்படுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது செந்தில் பாலாஜி தரப்பில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வழக்கில் அமலாக்கத்துறையின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் தங்களுக்கு எதிரான அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் என்கின்ற வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அதுவரை இந்த மனு மீதான விசாரணை முடிவடையும் வரை குற்றச்சாட்டு பதிவு உள்ளிட்டவைகள் நடத்த வேண்டாம் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்குகளில் பிரதான அமலாக்கத்துறையின் தாக்கல் செய்த அந்த மனுக்களில் பல்வேறு தவறுகள் இருப்பதாகவும் அந்த தவறுகளின் அடிப்படையில் வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த மனுவில் கோரியிருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய அந்த நீதிமன்ற காவலர் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் அந்த விசாரணை வரும்பொழுது இந்த மனுவும் நீதிமன்றத்தில் அளிக்கப்படும். எப்போது விசாரணை என்பது நீதிமன்றம் விரைவில் அறிவிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தகவல்களுக்கு நன்றி, ஆனந்த்.